இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம காரைக்குடி செட்டிநாடு, ஒரு நாடுன்னே சொல்லுவாங்க. அந்த செட்டிநாடு காரசாரமான காரைக்குடி தான் நம்ம நிற்கிறோம். இப்போ நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் மூலமாக வண்டிக்கு கிளைம் சக்ஸஸ் ஆன ஒரு கஸ்டமரை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். அண்ணே, உங்களுடைய பேரை அறிமுகப்படுத்திங்கண்ணே. என் பேர் சண்முகநாதன். நான் காரைக்குடி ரயில்வே நிலையத்தில் ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிறேன். 35 வருஷமாக ஆட்டோ துறையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டே வர்றீங்க. இது வந்து உங்களுக்கு எத்தனாவது சம்பவம்ண்ணே இந்த விபத்துங்கிறது? இதுதான் எனது முதல் சம்பவம். இதுக்கு முன்னாடி எந்த சம்பவம் நடந்ததில்லை? முதல் சம்பவம். ஏன்னா நீங்கள் கரெக்டாக ஆட்டோ ஓட்ட கண்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ண கண்டு தான் இது வரைக்கும் அண்ணன் வந்து எந்த சம்பவமும் நடக்காமல் இருந்திருக்கு. இது ஒரு எதிர்ச்சியான எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்ஷன் நடந்திருக்குது. ஆனால் சம்பவம் நடந்தோன்னு உங்களுடைய மனநிலை எப்படின்னு இருந்துச்சு? சம்பவம் நடந்தோடனே ஒரு பதட்டமான நிலை தான். அதுவும் 35 வருஷத்துல இது முதல் தடவைனோன்னா மிகவும் ரொம்ப ஒரு சம்பவம் நிலை. என் வண்டியில் சம்பவம் நடக்கிறப்போ 1:10 எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி ஒரே ஒரு பொண்ணு ராமநாதன் மெட்ரிகுலேஷன் ராமநாதன் ஸ்கூலில் இறக்கி விடுறதுக்காண்டி போய்கிட்டு இருந்தேன். சரி, இந்த மாதிரி நடந்துருச்சு. நடந்த உடனே அந்த பெண்ணு குழந்தை 7th படிக்கிற குழந்தை, அதனுடைய மனநிலை எப்படி இருந்தது நான் முதல்ல பார்த்தேன். சரி சரி. மாடு குறுக்க வந்து சடனா கிராஸ் ஆனதுனால என்னால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இட்டுட்டேன். அதுதான் நடந்த சம்பவம். என்னென்ன பார்ட்னே உங்களுக்கு டேமேஜ் ஆனிச்சு அந்த சமயத்தில்? அந்த சமயத்தில் வண்டியினுடைய ஃப்ரண்ட் பேட்ச் ஃபுல்லாகவே அவுட்டு, ஃப்ரேமு, கிளாஸு, கீழே மர்க்காடு வரைக்கும் டேமேஜ் ஆயிடுச்சு. எவ்வளோ அமௌண்ட் மொத்தம் ஆனிச்சு? எவ்வளோ கிளைம் பண்ணீங்கண்ணே? அமௌண்ட் வந்து 23,800 வரைக்கும் வந்துச்சுங்க செலவு. எவ்வளோ கிடச்சிச்சு? இன்சூரன்ஸில் கிளைம் ஆனது எனக்கு ஒரு 10,000 10,000 ரூபா கிளைம் ஆனிச்சு. 10,000 ரூபா கிளைம் ஆயிடுச்சு. எவ்வளோ நாள்னு எடுத்துக்கிடுச்சு? இதில் அது இன்ஃபார்ம் பண்ணி ஒரு 1 வீக்கில் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. 1 வீக்கில் கிளியர் ஆயிடுச்சு. இன்சூரன்ஸ் சிறந்த முறையில் போடணும் அப்படின்னா நம்முடைய கீழே கொடுக்கக்கூடிய லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறோம், தலைப்புலையும் கொடுக்குறோம். அதில் உங்களுடைய வாகனத்தினுடைய தகவலை பதிவு பண்ணுங்கள். எங்களுடைய இலவச ஆலோசனை மற்றும் கொட்டேஷன்களுக்கு எங்களுடைய முகவர்கள் உங்களை தொடர்பு வருவார். இன்சூரன்ஸ் எங்கே வேணாலும் போடுங்க, எங்கள்கிட்ட ஒரு கொட்டேஷனை நீங்கள் வாங்கி பாருங்கள். நன்றி.